Hey guys, this is going to be an unboxing video. Actually, இந்த வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு gift பண்ணி ஒரு 2 months ஆக போகுது. என் பர்த்டே gift பண்ணது. And அதுக்கப்புறம் அது வரவே ஒரு 1 month ஆச்சு. And இதை நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது ஒரு கம்ப்ளீட் அன்பாக்சிங் சொல்ல முடியாது. நான் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்குன்னு காமிச்சிட்டு தென் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ முதல் பார்த்த மாதிரியே ஒரு பாக்ஸ் அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த அமேசான் போனீங்கன்னா வந்து இட் ஷோஸ் அரௌண்ட் 9,000 ஒரு 8,500லேருந்து 9,000 வரைக்கும் அப்பப்போ வருது. சில சமயம் வந்து 7,500 வரைக்கும் வருது. ஆஃபரை பொறுத்து வந்து ப்ரைஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கு அமேசானில். அண்ட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் டிவைஸ் மட்டும் பார்த்தோம்னா வந்து இட் இஸ் அரௌண்ட் $25 to $30. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேப்ஷன் மாதிரி போட்டு வரேன் இந்த வீடியோ வந்துட்டு. பட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டு ஆண்டனா இதை எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளைண்டாக அமேசான் போயிடாம மிச்ச பக்கம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்க அமேசான் ப்ரிஃபர் பண்ணுங்க. வாங்கும்போது வெறும் RTL-SDR மட்டும் வாங்காமல் அதுக்கான ஒரு ஆண்டனாவும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது மொத்தமாக ஒரு கிட்டாக வாங்கிட்டா பெட்டராக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த பாக்ஸில் என்னெல்லாம் விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஸோ பாக்ஸில் பார்த்தோம்னா கவர் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இது வந்து கம்ப்ளீட் அன்பாக்சிங் வீடியோ கிடையாது. கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக நான் அன்பாக்ஸ் பண்ணல, ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப சும்மா அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். என்னெல்லாம் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்றத காட்டுறதுக்காண்டி. ஸோ எனக்கு பேக் பண்ணி வந்தப்போ வந்து பெர்ஃபெக்ட் பேக்கிங்காக இருந்துச்சு. ஒரு ப்ராப்ளம் எனக்கு இதில் வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணதுமே மொத்தமாக ஒரு கிட்டாக தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அட்ஜஸ்டபிள். எல்லா பக்கமும் போட்டு வளச்சிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் பெண்ட் பண்ணி இப்படி மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட விண்டோஸில் கூட நம்மளால் மாட்டி வச்சுக்க முடியும். ஆண்டனாஸ் அப்போ தான் நம்ம பெர்ஃபெக்டாக வந்து வெளியே எதுவும் சிங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோ ஆண்டனா. ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆண்டனா இருக்குது. ஸோ ஆண்டனாக்குமே வந்து இவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் கிடையாது. பெட்டராக தான் இருக்குது, உடையாது இங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் நினைக்கிறேன். ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கிற அளவுக்கு. ஸோ இது வந்து சின்ன ஆண்டனா ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்கும். சின்னதாக அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இது வந்து ஒரு பெரிய ஆண்டனா. எவ்வளோனா வந்து ஒரு 100 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து சைஸ் வந்து கிடைக்கும் சென்டிமீட்டர்ஸ். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ரைட்டாக நமக்கு வந்து 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதே போதுமானது. ஏன்னா வந்து நம்ம வெறும் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மேட்டர்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஒரு ஸ்டாண்டோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்டாண்டு. லைக் வந்து நம்ம ஒரு கிளாஸில் போயிட்டு வந்து டக்குன்னு சக் பண்ணி வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சின்ன ஆண்டனா யூஸ் பண்ணுறோம்ல, அப்பயுமே வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சின்னதாக அப்படி வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆண்டனா வயர்ஸ். இதான் வந்து நம்ம ஆக்சுவலாக ஆண்டனா கனெக்ட் பண்ணுற இடம். 2 ஆண்டனா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வந்து சிறுசாக யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் நீட். அண்ட் தென் வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லாங் வயர். அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு செட்டப் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம், நம்மளோட டூல். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம RTL-SDR அப்படிங்கிறது. நீங்கள் வாங்கும் போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கீழே உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் தரேன் டெஸ்கிரிப்ஷனில். அந்த இமேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறையா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டில். செக் பண்ணி வாங்கிக்கோங்க எது ஒரிஜினல்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை அன்ஸ்க்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எது வந்து ஒரிஜினல் சொல்லிட்டு. அந்த பாக்ஸ் இஸ் எம்டி நோ. நமக்கு வந்து கிட்டில் வந்த விஷயம் இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து நமக்கு தேவைன்ற மாதிரி நம்ம நீட் அந்த மாதிரி வந்து ஆண்டனா மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த RTL-SDR அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹேக்கர் ஆஃப் டிவைஸ் இருக்குது. அந்த ஹேக்கர் ஆஃப் டிவைஸ் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம சுற்றி இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு தேவைன்ற மாதிரி வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி அனுப்ப முடியாத வச்சுட்டு. பட் இந்த RTL-SDR நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஜஸ்ட் வி கேன் ஒன்லி ரிசீவ் த சிக்னல்ஸ். இன்கேஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினச்சா வந்து வி கேன் யூஸ் ராஸ்பெரி பை. இதை பற்றி கண்டிப்பாக யூடியூப்ல வந்து வீடியோ போடலாம். பட் இது வந்து லீகலான்னு தெரியல. நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறோம். இன்கேஸ் அப்படி எதுவும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து யுடெமியில் வந்து கோர்ஸாக வந்து பண்ணி போடலாம். அண்ட் இந்த RTL-SDR நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நம்ம சுற்றி இருக்க RF ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கார் கீயை நம்மளால் ஹேக் பண்ண முடியும். லைக் வந்துட்டு அந்த கார் கீ ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி போகும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எந்த ரேஞ்சில் போகுது அப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப நம்மளால் வந்து ரீப்ளே அட்டாக் பண்ணி வந்து அந்த கார் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம சுற்றி ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா வந்து என்ன பிளேன் எந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடில் போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் நம்ம பக்கத்தில் இருக்க பேஸ் பேண்டில் இருந்து GSM யூஸ் பண்ணி வந்து பக்கத்தில் இருக்க டிவைசஸ் IMI நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் தான் கேட்டால் வந்துட்டு இதெல்லாம் மினிமலாக பண்ணுற விஷயம். இதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து எதெல்லாம் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் நம்மளால் இதில் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். லைக் வந்துட்டு காலிங் பெல், அப்புறம் வந்துட்டு ரேடியோ இருக்குல்ல, FM இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் ஹைஜாக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும் RTL-SDR யூஸ் பண்ணி வந்துட்டு. இது மட்டும் தான் ஒரே டிவைஸ் மார்க்கெட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. நிறைய டிவைஸ் இருக்குது. அது ஏதாவது டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.